Everyone, how are you all? Today we are going to see class 9 English unit 2 the pot maker. சரி வாங்க இப்போ கதை பார்க்கலாம். Ever since Sentilda became old enough to accompany her mother to the fields and forests, she began to dream of becoming a pot maker like her mother and grandmother. இப்போ சிண்ட்ரெல்லா ஃபீல்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டா. அவங்க மம்மி கூடவே போவா அவங்க வேலைக்கு போகும்போது. ஆனால் அவள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா இவளும் இவங்க பாட்டி மாதிரியும் இவங்க மம்மி மாதிரியும் பானை செய்கிற தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஹவவர் அரன்லா ஹர் மதர் வாண்டட் ஹர் டு பிகம் எ வீவர். ஆனால் அவங்க மம்மிக்கு என்னென்னா இவளை நெசவு தொழில் தான் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆன் டேஸ் வென் ஷீ மேனேஜ் டு ஸ்டே அட் ஹோம் வைல் ஹர் பேரண்ட்ஸ் வென் டு த ஃபீல்ட்ஸ், Centilla approached expert potter to learn the skill. இவ ஒரு நாளைக்கு அம்மா கூட போக மாட்டாள்ல ஃபீல்டுக்கு. அந்த மாதிரி நல்லா தனியாக வீட்டில் இருக்கும்போது நைஸாக பக்கத்தில் பாட் செய்கிறவங்க வீட்டுக்கெலாம் எக்ஸ்பர்ட்டாக பண்ணுவாங்கள்ல, நல்லா அழகாக பாட் செய்கிறவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அந்த எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கற்றுக்கிட்டே இருப்பாள். They were at first amused by the little girl's insistence, as they thought that she would soon outgrow her childish passion for the craft. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஓகே இப்போ சின்ன பிள்ளை தானே அது பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அது ஒன்றும் அது பெரிய பிள்ளாயி இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. Centilla did not disclose her fascination with pot making at home, as she had overheard a conversation between her parents one night. ஆனால் இந்த குழந்தை இருக்குல்ல சென்ட்ரலா, அதுக்கு பானை செய்கிறது மேலே தான் ரொம்ப ஆர்வங்கிறது அவங்க வீட்டில் சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க மம்மியும் டாடியும் ஏதோ பேசிகிட்டு இருந்ததை நைட்டில் பேசிகிட்டு இருந்ததை அவள் கேட்டுட்டான். என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஹர் மதர் வாஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சென்ட்ரலாஸ் இன்டிஃபரன்ஸ் டு வீவிங். அவங்க மம்மி இவளுக்கு வீவிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, நல்லாவே பண்ண மாட்டேங்கிறா அப்படி சொல்லி அவங்க டாடிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. She said, I shall not teach her pot making, as it has brought no joy to me and only a pittance for my troubles. அவங்க மம்மி சொல்கிறாங்க, நான் பானை செய்கிற தொழில் பண்ணும்போது அது ஒன்றும் எனக்கு ரொம்ப ஜாலியாலாம் இல்லை, சந்தோஷமெல்லாம் கொடுக்கல, தேவையான பணமும் கிடைச்சதில்ல என்னோடய தேவைக்கு கஷ்டங்களை பூர்த்தி செய்கிற அளவுக்கு. The river bank where the grey and red clay required for making pots is found is 16 kilometers from here. இந்த பாட் செய்கிறதுக்கு க்ளே தேவை இருக்குல்ல, களிமண், அந்த களிமண் ஒரு ரெட் கலர் களிமண்ணும் இந்த க்ரே கலரில் கிடைக்கிற களிமண்ணும் இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரம் இவங்க மம்மி நடந்து தான் போகணுமா. ஐ நீட் டு கிளைம் டவுன் எ ஷீட் ட்ராப் டு த ரிவர் பேங்க் அண்ட் மை பேக் ஏக்ஸ் ஃப்ரம் கேரிங் த ஹெவி லோட் அப் ஹில் ஆல் த வே டு த வில்லேஜ். அது மட்டும் இல்லாமல் இவங்க போயிட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு மேலே ஏறி வில்லேஜுக்கு தூக்கிட்டு வரக்குள்ளார முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. பவுண்டிங் த ஸ்டபன் கிளே இன்சைட் த பேம்பு சிலிண்டர் டு சாஃப்டன் இட் இஸ் ஆல்சோ டெடியஸ். அந்த தூக்கிட்டு வந்த மண்ணை திரும்பவும் அவங்க நல்லா சாஃப்டாக்கணும், நல்லா மிதிச்சிட்டே இருப்பாங்க காலை போட்டு, அதெல்லாம் ரொம்ப பயங்கர டயர்ஸமான ஜாப் அப்படிங்கிறாங்க. So many times I have dropped the mold out of sheer exhaustion and have had to start all over again. நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கிளேவெல்லாம் நம்ம மோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல பானையாக செய்கிறதுக்கு, அப்போதைக்கு இவளோட டயர்ட்னஸ்னால் அதை நல்லாவே செய்ய முடியாமல் உடஞ்செல்லாம் போயிருக்கு அப்படி சொல்கிறான். It takes months to bring out a batch of pots after so much labor. பயங்கரமாக வேலை செய்யணும் பானை செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம் வேலை செஞ்சும் அது ஒரு மாத கணக்கில் ஆகும் ஒரு பேட்ச் பானை செஞ்சு முடித்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அண்ட் த ரிவார்டு, ஆனால் அதுக்கான ரிவார்டு பார்த்தா a few rupees, கொஞ்சம் தான் காசு கிடைக்கும். பட் இஃப் Cinderella லேர்ன்ஸ் வீவிங், ஆனால் இவ மட்டும் வீவிங் கற்றுக்கிட்டானா she can make much more money besides providing enough cloth for the family. வீவிங்கில் நிறைய பணமும் சம்பாதிக்கலாம், அவள் குடும்பத்துக்கு தேவையான க்ளோத்தும் இவளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. Weaving is not messy like pot making and can be done indoors in all seasons. ஸோ பாட் மேக்கிங் மாதிரி வீவிங் ரொம்ப அப்படியே கசமுசான்னுலாம் வேலை செய்ய வேண்டியதில்லை, கையெல்லாம் போட்டு உழப்பிக்கிட்டு மண்ணெல்லாம் போட்டு பனைஞ்சிட்டுலாம் இருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் வேலை கிடையாது.
இது நல்லா வீட்டுக்குள்ளாரே அழகாக நீட்டாக உட்காந்து செஞ்சுக்கலாம். அதுவும் எல்லா சீசன்லையுமே நம்மளால் வீவிங் செய்ய முடியும். பானை செய்யணும் நம்மளுக்கு எல்லா கிளைமேட்லேயும் செய்ய முடியாது. ரெய்னி சீசன், வின்டர் சீசன்லாம் அந்த பானையெல்லாம் காய வைக்கணும், அடுத்தது அதை வந்து புடம் போடணும், அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல அப்படி சொல்கிறாங்க. Also, the time spent on weaving one shawl is much less and the return is handsome. நம்ம ஒரு ஷால் செய்கிறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பானை செய்கிறது கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு கிடைக்கிற பணமும் நல்லா அதிகமாக கிடைக்கும் பானை விற்று சம்பாதிக்கிறத விட அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டில்லா continued her visit to watch the potters at work. சென்டில்லா திரும்பவும் அந்த பாட் செய்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டே தான் இருக்கா. She saw how the clay was mixed with water and pounded, how careful they were when they pushed their left hand into the lump of the softened clay, and how deftly they rotated the lump as they started giving shape to the rotating clay with a spatula held in the right hand. அவங்க போய் என்னெல்லாம் பார்த்துட்ருக்கான்னா அவங்க எப்படி தண்ணி போட்டு இந்த கிளே வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதெல்லாம் மிதித்து சாஃப்ட் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி அந்த சக்கரத்துக்குள்ளே வச்சு இந்த மண்ணை ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ஷேப் பண்ணுறதுக்கு அவங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அந்த பாட்டோட இன்சைடில் கொடுத்து ஷேப் பண்ணணும், அது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் அவுட் சைடில் எப்படி ஸ்பேட்டில் வச்சு டக் டக் டக்குன்னு தட்டி தட்டி ஷேப் கொண்டு வராங்க, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். ஸ்பேட்டுலானாக்கா நம்மளோட அந்த உட்டன் தோசைக்கரண்டி இருக்குல்ல அது மாதிரி ஒரு உட்டில் வச்சுருக்குறாங்க. அதான் நீங்கள் நெட்டில் கூட போட்டு பாருங்கள், அதை சொன்னால் புரியாது, பார்த்தா தான் புரியும். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சொல்கிறது நான் கரெக்டாக தான் இருக்கும். அவள் ரிதம் மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாள், மியூசிக் மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி தான் அந்த சவுண்டும் கேட்கும். த ரெகுலர் டேப் டேப் of the spatula on the clay was music to her ears as she watched in fascination the pot emerging out of the shapeless lump right in front of her eyes. அந்த மாதிரி இந்த ஸ்பேட்டில் வச்சுட்டு தட்டி தட்டி அந்த ஷேப் கொண்டு வராங்க. அந்த மண் சும்மா ஜஸ்ட்டு மண்ணாக தான் எடுத்து வைப்பாங்க அந்த வீல் மேலே. ஆனால் அது அந்த கண்ணுக்கு முன்னாடி அவங்க ரொட்டேட் பண்ணி பண்ணி பானையாக உருவெடுத்து வரதை அவள் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. After 2 or 3 days, the parts would be given a final touch-up to retain the record shape and to test the consistency. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பானை எடுத்து திரும்பவும் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஒன்லி தென் would the pots be taken out to dry in the sun before being loaded on a kiln in a uniform pattern on a bed of hay and dried bamboo and covered with another layer of the same material, and then the kiln would be fired. இப்போ கொண்டாந்து சன்லைட்டில் கொஞ்ச நாளைக்கு காய வச்சுருவாங்க. வச்சுட்டு பிறகு இதை எடுத்து புடமிடணும். இப்போது அதுக்கு ஃபயர் பெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹே வைப்பாங்க, அடுத்தது பேம்பூ ஸ்டிக் பண்ணுவாங்க, அப்புறம் திரும்பவும் ஹே, அப்புறம் கொஞ்சம் பேம்பூ ஸ்டிக், இது மாதிரியே லேயராக போட்டு நல்லா ஒரு மொத்தமான ஒரு ஃபயர் பெட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஃபயரை வந்து ஆரம்பித்து வைப்பாங்க. One had to tend the fire carefully as overfiring or underfiring would ruin the entire batch. அதை எரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எரிக்கணும், கவனமாக எரிக்கணும், ஒரே சீராக இருக்கணும் நெருப்பு. ரொம்ப திடீர்னு எரிச்சிட்டாலும் அந்த பானை வந்து கலரும் வீணாக போயிடும். அதுபோல் ரொம்ப கம்மியாக சரியாக எரிக்கலனாலும் நல்லா பேக் ஆகாது, அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகாது, சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஆரன்லா heard of her daughter's visit but pretended to be ignorant of them. ஆரன்லாவுக்கு அவங்க டாட்டர் டெய்லியுமே அந்த பாட் மேக்கிங் பண்ணுற வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அப்படியே கண்டுக்காத மாதிரி தெரியாத மாதிரியே இருக்காங்க. By late afternoon, Centilla had to return home quickly so that when her mother came back from the fields, she would be there. இவங்களுக்கு சீக்கிரமாக மம்மி வர முன்னாடியுமே இந்த கேர்ள் வீட்டுக்கு வந்துடுவாள், ஏன்னா வீட்டில் இருக்க மாதிரி காமிச்சிக்கணும்ல, அதனால். கிராஜுவலி சென்ட்ரல்லாஸ் விசிட் பிகேம் ஏ டாபிக் ஆஃப் வில்லேஜ் காசிப். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது அப்படி சொல்லிட்டு. பீப்புள் வண்டர்ட் வை ஆரன்லா வாஸ் ரெஃப்யூசிங் டு டீச் த ஸ்கில் டு ஹர் டாட்டர். ஆரன்லா ஏன் இவங்க பொண்ணுக்கு பாட்டு செய்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. தேவர் worried that if all pot makers followed suit, then there would be no expert potter to take their place. இப்படி எல்லாருமே அவங்களோட ஜெனரேஷனுக்கு பாட்டு சொல்லித்தரதை பற்றி சொல்லி கொடுக்கலன்னா வர ஜெனரேஷனில் பாட்டு செய்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. ஒன் டே சென்ட்ரலாஸ் ஃபாதர் மெசோபா வாஸ் சம்மன்ட் பை த வில்லேஜ் கவுன்சில் அண்ட் ஆஸ்க்ட் டு எக்ஸ்பிளைன் ஒய் ஆரன்லா வாஸ் ரெஃப்யூசிங் டு பாஸ் ஆன் த ஸ்கில் டு ஹர் டாட்டர். ஒரு நாள் அவங்க டேடியை வந்து வில்லேஜ் கவுன்சில் கூப்பிட்டு
ஒரு மீட்டிங்கை போட்டு கேட்குறாங்க, ஏன் உங்கள் ஒய்ஃப் வந்து பாட் செய்கிறத பற்றி அந்த பொண்ணுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. He replied in a humble tone, uncles and elder brothers, Arella has never said that she will not teach our daughter pot making. அவர் உடனே ஹம்பிளாக சொல்கிறாரு, பெரியவங்களே கேளுங்க, என் ஒய்ஃபு என்னோடய பொண்ணுக்கு பாட் சொல்லித்தரவே மாட்டேன்லாம் எப்பயும் சொன்னதே கிடையாது. இட் இஸ் ஒன்லி தட் வி வாண்டட் ஹர் டு க்ரோ ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் ஹர் இல்னஸ். இது என்ன மேட்டர்னாக்கா, என் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அது நல்லான பிறகு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். யூ வில் சூன் சி சென்ட்ரலா மேக்கிங் தி பெஸ்ட் பாட்ஸ் இன் த வில்லேஜ். நீங்கள் சீக்கிரமே பார்ப்பீங்க, சென்ட்ரலில் வந்து நல்ல அழகழகான பாட்டு இந்த வில்லேஜ்லேயே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. After listening to Miss Ova's explanation, the elders decided to let him go, cautioning him to remind Aranla that it was her duty to teach her daughter the skill that was handed down from generation to generation. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி விடுறாங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம், ஆனால் போன பிறகு உங்கள் ஒய்ஃப்கிட்ட ரிமைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த பாரம்பரிய தொழிலை உங்கள் பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் ரிமைண்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. They also told him that skills such as pot making, which not only catered to the needs of the people but also symbolized the tradition and history of the people, did not belong to any individual. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாட் மேக்கிங் மாதிரி இருக்கிற தொழிலெலாம் அவங்க மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கமாக இருக்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்ருக்கோம். இது வந்து வரலாறில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் எப்பயுமே, இது அழிந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வேர் obliged to pass on their skills not only to their own children but also to anyone who wish to learn. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களோட ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இவங்க ஃபேமிலி இல்லாத வெளியாட்கள் ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கும் சொல்லித்தரணும். மெசோபா வென்ட் ஹோம் அண்ட் டிஸ்கஸ் த மேட்டர் வித் ஆரன்லா. மெசோபா வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ சில்ட்ரன், வித் திஸ் பாட் மேக்கர் பார்ட் 1 is over. Let us meet in part 2. Till then, bye. God bless all of you.